கேலண்டர்ல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது இன்றிலிருந்து சரியாக ஒரு வருடம் கழித்து 2வது நாள் செவ்வாய்க்கிழமை எனில் இன்று என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் லீஃப் இயர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல கேலண்டர் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல இன்றிலிருந்து சரியாக ஒரு வருடம் கழித்து 2வது நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்கறாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, லீஃப் இயர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே லீஃப் இயர் இல்லைன்னா அந்த வருஷத்துல 365 நாள். ஒரு லீஃப் இயர் இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துல 366 நாள். ஸோ இது ஃபுல்லா ஒரு கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸா அப்டேட் பண்ணிருக்கோம். லீஃப் இயர்னா என்ன, லீஃப் இயர் இல்லைன்னா என்னன்னு நம்ம ப்ரீவியஸா அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லீஃப் இயர் இல்லை, அப்போ 365 நாள், 365 பிளஸ் ஒரு 2 நாள், அப்ப பிளஸ் 2 சீக்வல் டு 367. இந்த 367 7ஆல வகுக்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதனால 7ஆல வகுக்கணும். 7ஆல வகுத்தோமா 7 35. ஸோ இங்க மீதி 1 0 7. அகைன் பார்த்தோம்னா 2 14. அப்போ 17ல 14 போச்சுன்னா மீதி 3. ஸோ மீதி 3 நாட்கள் உள்ளன. ஸோ 365 பிளஸ் 2 அன்னைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை. அந்த 2வது நாள் செவ்வாய்க்கிழமை. ஸோ அந்த நாள் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வாங்க. முன்னாடி 3வது நாள், அதாவது திங்கள். அதுக்கு முன்னாடி ஞாயிறு. அதுக்கு முன்னாடி என்ன வரும், சனிக்கிழமை. ஸோ அப்ப இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கும். ஒரு வருஷம் 2வது நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.